வெல்கம் டு மஞ்சு டெய்லர். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 42 இன்ச்சு மார்பு சுற்றலுடைய கட்டிங் தான் பார்க்க போகிறோம். அவங்களே நான் அளவு எடுத்து வச்சுருக்கிறத எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நம்ம ஒரு நோட் புக்கு போட்டுக்கணும்னா ஆல்ஃபபெட்டிக்கலாக ஏபிசிடி எல்லாமே நம்ம எழுதி வச்சுக்கணும் பேரெலாம். அப்போ தான் வந்துட்டு நம்ம அந்தந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த பேஜை திருப்பி டக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். அதனால் இவங்க வந்து மணிமேகலைன்றதுனால எம்ன்ற போட்டு நான் எழுதி வச்சுருக்கேன். மார்பு சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு, கை உயரம் சுற்றளவு, செஸ்ட்டோட மார்பு சுற்றளவு, கப் சைஸ் அது. அடுத்தது ஆம்கோலோட அளவு, ஃப்ரண்ட் நெக்கு, பேக் நெக்கு. அப்புறமா நான் ட்ராயிங் பண்ணி எவ்வளோ மெஷர்மெண்ட்டுன்றதை நான் எழுதி வச்சுருக்கேன். செஸ்ட் பாயிண்ட் உயரம், பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, மார்பு சுற்றல் எவ்வளோ வைக்கணுன்றதை நான் நோட்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்பப்போ நம்ம இப்படி எழுதி வச்சது பார்த்துட்டு டக்கு நம்ம கட் பண்ணி சீக்கிரமாக முடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். நான் ஏற்கனவே இந்த நோட்ஸ் எடுத்த பிரகாரம் இந்த அளவு ப்ளவுஸ் தைச்சு இது அவங்களுக்கு பக்காவாக கரெக்டாக இருக்கிறதுன்றதுனால அதையே எனக்கு அளவாக கொடுத்துருக்காங்க. நான் அளவு எழுதி வச்சிருந்தாலும் இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த அளவு ப்ளவுஸை நான் போட்டிருக்கேன். அதை பாருங்கள், 8 இன்ச்சு உயரம், ஷோல்டராண்ட இப்படி 1/2 இன்ச்சு மேலே வரணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு உயரம், ஆம்கோல் சைடு ஒரு மார்க் பண்ணிக்கணும், கீழே ஒரு மார்க் பண்ணிக்கணும். 4 பக்கமும் நம்ம மார்க் பண்ணிவிட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டா இதை பாருங்கள் எழுதி வச்சுக்க பாருங்கள். 3.1 கட் பண்ணி எடுத்துகிட்டு அதே மாதிரி 3.1 நம்மளுக்கு கிளாத் இருக்கணும். 10.75 மார்பு சுற்றளவு, 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். 6 இன்ச்சு உயரத்தில் ஆம்கோல் நம்ம வரைஞ்சிக்கணும். 8.5 இன்ச்சில் நம்ம ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கணும். 14.5 இன்ச்சு இவங்களோட ப்ளவுஸோட உயரம். இதை நம்ம மார்க் பண்ணிவிட்டு கீழே 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு, அதாவது இங்கே ஃபால்ஸுக்கு வச்சு கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். அவ்வளோதான். இதுதான் பேக்கோட கட்டிங். இங்கேருந்து நம்ம இந்த 10.75 கலக்கும் போது நம்மளுக்கு 8.5 இன்ச்சு அளவு வரணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆம்கோல் ஸ்கேல், அதாவது வரைய தெரியாதவங்க இந்த மாதிரி ஆம்கோல் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கணும். ஈஸியான மெத்தடுக்கு இப்போ உங்களுக்கு எல்லாம் மெஷர்மெண்ட் ஈஸியாக வருது. அப்போல்லாம் நாங்களாம் கஷ்டப்பட்டு கட் பண்ணோம். இப்போது கற்றுக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. எல்லாமே ஸ்கேலு அது இது எல்லா மெட்டீரியலும் கிடைக்கிது. எல்லாம் நீங்கள் வாங்கி அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை பாருங்கள், இப்போது இது பேக் கட் பண்ணிட்டோம். பேக் கட் பண்ணிட்ட பிறகு இப்போது ஒரு கிளாத்தை போட்டு எப்படி கட் பண்ணுறது முதல்ல சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இவங்க 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. 4 ப்ளவுஸுக்கு 1 கட் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், மெயின் கிளாத்து 1 2 3 4, இன்னொன்று இது இருக்குது பாருங்கள், 4 ப்ளவுஸு இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு உண்டானது 4 லைனிங் கிளாத்து. இதை பாருங்கள், 1 2 3 4 லைனிங் கிளாத்து அப்படியே போட்டுட்டு பேக்கை ஃபோல்டிங்கு நம்ம பக்கம் இருக்கணும். அது பேக் மார்க் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த கரை பக்கம் ஸ்லீவ் இவங்களுக்கு 8.5 இன்ச்சு ஆம்கோலோட அளவு. அதாவது அடிங்க ஆர்ம்ஸ் 7.5, சுற்றல் 6.5, கை உயரம் 8.5. இந்த டிஸ்டன்ஸ் 3 இன்ச்சு உயரத்தில் நம்ம டவுன் பண்ணி 8.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கணும். இங்கே 5 இன்ச்சு துணி வரும். அவ்வளோதாங்க. ஃப்ரண்ட்டுக்கு 1 இன்ச்சில் கவர் தட்டு எடுக்கணும். நம்ம இங்கே தான் 1 இன்ச்சில் கவர் தட்டு எடுக்கணும். இதை பாருங்கள், இப்படி மடித்தா இந்த மாதிரி வரும். தெரியுதுங்களா? இதுதான் ஃப்ரண்ட்டு, இதுதான் பேக்கு. இந்த கவர் தட்டு எடுத்துக்கணும். அப்போ தான் மறக்காமல் ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு துணி நிற்காது. கண்டிப்பாக ஃப்ரண்ட்டுக்கு இந்த கவர் தட்டு எடுத்தே ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் சுருக்கம் இல்லாத அழகாக வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டோட கட்டிங் பாருங்கள். ஃப்ரண்ட்டு இப்படி தான் கிராஸ் கட்டிங் நம்ம போடணும். கிராஸ் கட்டிங் பேக்கை போட்டு அப்படியே வரைஞ்சிக்கின்னு இதை பாருங்கள், அப்படியே வரைஞ்சிட்டு அதாவது கீழேருந்து இங்கே 3 இன்ச்சுக்கு மேலே மார்க் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது 5 இன்ச்சு உயரம் இருக்கணும். அப்புறம் இங்கேருந்து 4.5 இன்ச்சு, இது ஒரு 1.5 இன்ச், 3 1.5 மொத்தம் 4.5 இன்ச்சு. 1/2 இன்ச்சு பிடிக்கிறதுக்காக இங்கே வச்சுக்கணும். மொத்தம் 5 இன்ச்சு கணக்கில் வரும். அதுக்கப்புறமா இங்கேருந்து 11 இன்ச்சு, அதாவது 10.75 ஒரு 3/4 மொத்தம் 14 இன்ச்சு அந்த அளவில் மார்க் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் டாட் ஒரு 3 இன்ச்சு, அக்கல் டாட் ஒரு 4 இன்ச்சு, ஃப்ரண்ட்டிலேருந்து ஆம்கோல் வரைக்கும் 10.75 இன்ச்சு மார்பு சுற்றளவு இருக்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு 1/2 இன்ச்சில் கவர் தட்டு எடுக்கணும். நிறையெல்லாம் எடுக்கக்கூடாது, கம்மியாக தான் எடுக்கணும். நம்ம ஸ்லீவுக்கு எடுக்கிற மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஃப்ரண்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம கவர் தட்டு எடுத்துகிட்டு ஃப்ரண்ட்டை வெட்டி எடுத்துக்கணும். அப்புறம் இங்கே இருக்க பீஸில் நம்ம யோக் ரெடி பண்ணிக்கணும். 10.75 இன்ச்சோ, இங்கே 3 இன்ச்சுக்கு நம்ம துணி இது பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அப்போ 4.5 இன்ச்சுக்கு இந்த அகலம் எடுத்துகிட்டு 10.75 இன்ச்சுக்கு வரைஞ்சிட்டு நம்ம யோக்கை ரெடி பண்ணிக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கிளாத்து போட்டு வச்சுக்கணும். நம்ம அங்கங்கே
துணியை கட் பண்ணதை கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் நம்மளால் டக்கு டக்குன்னு கட் பண்ண முடியும். ஒன்று ஒன்றா பண்ணோன்னா நம்மளுக்கு லேட் ஆகும். இந்த மாதிரி போட்டு டக்குன்னு வெட்டி எடுத்துட்டோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ.